ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மேக்னெட்டிக் சேனல்ல ஒரு வித்தியாசமா ஒரு சப்பாத்தி தான் பண்ண போறோம். நம்ம இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி நம்ம எங்கேயாவது டிராவல் 2 நாள் போறோம் நார்த் சைடெல்லாம் அப்படின்னாக்க இது போல ஒரு சப்பாத்தி பண்ணி போயிட்டோம்னா நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கு பெருசா தொட்டுக்கிறதுக்குன்னு ஒன்றும் பெருசா தேவையில்லை. ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டா கூட நைட்டு டின்னர் மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுட்டு ஓட்டிடலாம் அந்த ட்ரெயின் டிராவல் வரையிலும். இது எப்பவும் ஒரே நார்மலா ஒரு சப்பாத்தி பண்ணாம வித்தியாசமா இதை மாதிரி ஒரு சப்பாத்தி பண்ணோம்னா உடம்புக்கும் ஹெல்த்தியா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஹெல்த்தியான சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையான சாமான் என்னன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெந்தயக்கீரை எடுத்துருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. இதை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி தான், இதையும் அப்படியே பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டோம்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வெந்தயக்கீரை, இது பச்சை கொத்தமல்லி. இது ரெண்டையும் இந்த பாத்திரத்தில் போட்டுடலாம். எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கிக்கணும். 2 பச்சை மிளகாய் காம்பை கிள்ளிட்டு நல்லா அலம்பிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இந்த இஞ்சியையும் பச்சை மிளகாயும் போட்டு ஒரு சுற்றிக்கணும். இப்போ அரைச்ச பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டை நம்ம இந்த கொத்தமல்லி வெந்தயக்கீரை எல்லாம் போட்டு வச்சுருக்கிற பாத்திரத்துலேயே எடுத்து போட்டுடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைய வேண்டியது தான். இதிலையே போட்டு மாவு பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த கப்பால் ஒரு 2 கப்பு அளவுக்கு நம்ம கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது ஒரு 10-12 சப்பாத்திக்கு வரும். ஒரு ஸ்பூன் ஓமத்தை எடுத்து நல்லா 2 உள்ளங்கையிலையும் வச்சு கொஞ்சம் தேய்ச்சிட்டு இந்த கோதுமை மாவுலேயே போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி மட்டும் அவா காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவையும் போட்டுக்கலாம். கடலை மாவு போடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கணும். நம்ம சமையல் எண்ணெயை விட்டுண்டாலும் சரி, இல்லை கடலெண்ணெய் கூட விட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை விட்டுக்கோங்க. எண்ணெயையும் விட்டுட்டு அந்த எண்ணெய் 4 பக்கமும் அந்த கோதுமை மாவில் படுற மாதிரி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம போட்டிருக்கிற கோதுமை மாவை அடியில் உள்ள வெந்தயக்கீரையோடு நல்லா கலந்து அதில் உள்ள ஈரப்பதம் ஃபுல்லாக இந்த மாவில் வர மாதிரி நல்லா கலந்துக்கணும். கலந்துட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வச்சு வெதவதன் வெந்நீர் சூடானதுக்கப்புறமா இந்த மாவில் கொட்டி பிசைஞ்சுக்க வேண்டியது தான். ஒரேடியாக கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா இழுத்து இன்னும் கொஞ்சம் ஜலம் வேணா தெளிச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு அதை நல்லா பிசைஞ்சுக்க வேண்டியது. பச்சை தண்ணியை விட்டு பிசையறத விட நம்ம கொஞ்சம் விதவிதன் வெந்நீரை விட்டு பிசையறது இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் வெந்நீர் விட்டு பிசைகிறோம். ரொம்பவும் கொதிக்க வேண்டாம், வெந்நீர் விதவிதன்னு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம், ஒரு தட்டை போட்டு மூடி. இப்போ இந்த மாவு நல்லா ஊறிட்டு 1/2 மணி நேரம் அதை லைட்டாக இழுத்து பிசைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 4 உருண்டைக்கு அளவுக்கு மாவு எடுத்து உருட்டி போட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும், இல்லைன்னா காஞ்சி மேல் இது வரன்னு ஆகிடும். இப்போ அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நல்லா தட்டிட்டு நான் 2 பக்கமும் கோதுமை மாவை பெரட்டிட்டு நம்ம சப்பாத்தி இட்டுக்க வேண்டியது தான்.
ஒரு 4 சப்பாத்தியாக இட்டுட்டு போட்டு எடுத்துட்டோன்னாக்கா நல்லாயிருக்கும் சாஃப்ட். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இட்டு வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டுற வேண்டியதுதான். இந்த சைடு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயை எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். சப்பாத்தியை போட்ட உடனே தோசை திருப்பியால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா மேலாக அது நல்லா உப்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு செவந்ததும் திருப்பி போட்டுட்டு அடுத்த சைடும் செவந்ததும் எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டில். இந்த சப்பாத்தி இன்னும் சாஃப்டாக வேணும்னாக்கா நம்ம ஓரளவு சப்பாத்தி சின்னதாக இட்டுட்டு இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு 4 மடிச்சுட்டு மறுபடியும் அதை கொஞ்சம் மாவில் துவச்சி இட்டோம்னாக்கா நல்லா இன்னுமே சாஃப்டாக பரோட்டா மாதிரி லேயராக வரும். இதுபோல் நம்ம எண்ணெயை தடவி மடித்து இட்டு சப்பாத்தி செய்கிறது 2 நாள் ஆனால் கூட ஒரு மாதிரி ட்ரையாக ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். எங்கேயாவது ட்ரெயின்லலாம் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், 2 நாள் ஆறுது அப்படின்னா இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணி எடுத்துன்னு போனேன்னாக்கா 2 நாள் ஆனாலும் சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி. இது எப்படி உப்பி வருது பாருங்க அந்த மடித்து விட்ட சப்பாத்தி. சப்பாத்தியை மடித்து எண்ணெய் தடவி விடுறதே நம்ம மேலே ரொம்ப எண்ணெய் விட தேவையில்லை. அந்த எண்ணெயே நல்லா சாஃப்டாக உப்பி நல்லா வரும். நம்ம மடித்து விட்ட சப்பாத்தி எப்படி லேயராக வருது பாருங்க. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதுபோல் நம்ம உப்பு உரப்பாக சப்பாத்தி பண்ணுறத இதுக்கு தனியாக தொட்டுக்கிறதுக்குன்னு தேவையில்லை, தயிர் இருந்தாலே போதும், சாப்பிட்டுடலாம். இதே போல் எல்லா சப்பாத்தியையும் நீங்களும் செஞ்சுட்டு எடுத்து வச்சுட்டாக்கா 2 நாள் ஆனால் கூட சாஃப்டாக நல்லா இருக்கும். ஹெல்த்தியான இந்த சப்பாத்தியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.